இந்த டோர்னமெண்ட் முதல் மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா சீதப்பட்டி வெர்சஸ் களமாவூர். டாஸா வின் பண்ண சீதப்பட்டி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 5 ஓவர் மேட்ச், 4 பவுலர் யூஸ் பண்ணணும். பவர் பிளே எதுவும் கிடையாதுங்க. களமாவூரோட ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் முக்கில் இருக்காங்க. நான் செகண்டில் கெனடி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண பாலாஜி. ஓவர்டேக்லேருந்து ஃபர்ஸ்ட் பால் ஃபர்ஸ்ட்டாக போயிடுச்சுங்க. பெருசாக எம்பளை பந்து டிரைவில் வந்து முதல் பாலே போட்டிருக்காரு. வித்தின் த லைன் சொல்லிட்டாங்க. ஒரு ரன் ஓடி எடுத்திருக்காங்க பையில. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கெனடி ஸ்ட்ரைக்கில். செகண்ட் பால் இவர் பேஸ் பண்ண முதல் பந்து லோட்டாஸ் அவுட் சைடு ஆஃப்ல. மறுபடியும் ஒரு சிங்கிள். தேர்ட் பால் ஸ்லாட்ல இருந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. வித் இந்த லைன் சொல்லிட்டாங்க. இந்த பால் டாட் பால் 3 more remaining. 4-1 எல்லா பாலும் அவுட் சைடு ஆஃப்ல மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கோம். டோர்னமெண்ட் 2 more remaining. டவுன் தி ட்ராக் பண்ணானுங்க. ஏஜ் அண்ட் கோன் முக்கிய ஆட்டம்ல இருந்து வெளியே அவுட் சைடு ஆஃப் சேனல்ல கரெக்டா போட்டுக்கிட்டே இருந்தாரு. பேட்ஸ்மேன் யோசிக்க வச்சாங்க. 2 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு. அதுக்குள்ளே ஒரு விக்கெட்டை வேற பிடிச்சாரு பாலாஜி. சைக்கிள் 1 ரன் பேட்ஸ்மேன் செல்லப்பாண்டி. 1 more remaining. அவுட் சைடு ஆஃப்ல கான்ஃபிடென்ட்டா ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. பேக் ஃபுட்ல இருந்து பாயிண்ட்டுக்கு பின்னாடி போயிருக்கு. அங்கேயும் ஒரு ஃபீல்டர் இருக்க காரணத்தினால பவுண்டரி விடாம தடுத்திருக்காரு. லேட்டா ஓடுறாங்க பட் ஓடி இருக்காங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஏமாத்திருச்சு விக்கெட் கீப்பரை. 2 ஓடி இருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 ரன் ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் களமாவூர். செகண்ட் ஓவர் போறதுக்கு மணி வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பால் கொஞ்சம் பேக் ஆஃப்ல இருந்து வச்சாரு. ஃபாஸ்டா இருந்துச்சு பந்து எரிச்சு கொடுத்துக்கோம். சிங்கிள். நீங்க லேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தான் 5 ரன் கம்மி பண்ணப்படும். செகண்ட் பால் செல்லப்பாண்டி ஸ்ட்ரைக்ல பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. மேல தூக்கிட்டாரு. விண்ட் இருக்க பக்கம் போயிருக்கு. வித் விண்ட் போயிருந்தோம். ஏஸ் தடையை தாண்டி போயிருக்குங்க. முதல் மேக்ஸிமம் பிக்கப்பா எடுத்தாரு. ஃபாஸ்டா எடுத்தாரு பேட்ல இருந்து. அதுக்காகவே வெளில போயிருக்கு. வேரியேஷன் போட்டுருக்காரு. பேஸ் வேரியேஷன் கட்டுக்காரு. லெக்கட் ஆட்டம் போட்டாரு. நல்லா வெட்டானு எடுத்துருக்கு. மணி டு செல்லப்பாண்டி. சூப்பர் டெலிவரி. சேம் கைண்ட் ஆஃப் டெலிவரி. வேகம் போட பார்க்கல. அடுத்த அதே டெலிவரி. பட் இந்த தடவை பேட்டுக்கு நேராக வந்துச்சு. ஓவர் பிச்சர் ஆச்சு. பவுண்டரி விடாம தடுத்துருக்காருங்க பாலாஜி. அங்க ஷார்ட் பவுண்டரி சைடு அந்த பக்கம். ஓவரோட கடைசி கெனடி ஸ்ட்ரைக்ல லோட்டாஸா பிடிச்சாரு. தட்டி விட்டாங்க. டீப்புக்கு பேருக்கு 1 ரனோட வச்சுக்கிட்டாங்க. சேஃபா வச்சுக்கிட்டாங்க. ஓவர் முடியுது. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 13. இது வரைக்கும் 1 விக்கெட் இருக்காங்க களமாவூர். 3வது ஓவர் போகிறதுக்கு பாலாஜி வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பால் கெனடிக்கு ஷார்ட்டாக இருந்துச்சு. செம்ம ஹைட்டு போயிருக்கு. விக்கெட் கீப்பரே பிடிப்பார். காற்று கலைஞ்சாலுமே கையில் விழுந்துச்சு. நல்ல டேக்கை பிடிச்சிருக்காங்க. பிரேக் த்ரூ கிடைச்சிருக்கு. முதல் பால் பிரேக் த்ரூ. விக்கெட்டுக்கு அப்புறம் 2 ரன் பேட்ஸ்மேனா பிங்கோ பாய் சரவணன் வந்திருக்காங்க. செகண்ட் பால் ஓவரில் இவர் பேஸ் பண்ண முதல் பந்து அவரோட ஸ்டார்ட்டில் அந்த மச்சு எக்ஸ்ட்ரா பேஸோட போட்டுக்காரு. எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கிடைக்கும். தேர்ட் பால் ஸ்டம்ப் லைனுக்கு வந்திருக்காரு. சரியா படல. சுற்றி முடிக்கிறப்ப பட்டுச்சு. 1 ரன் எடுத்திருக்காங்க. 4th 1 செல்லப்பாண்டி ஸ்ட்ரைக்ல இன்சைட் எட்ஜுங்க. பேஸ் வேரியேஷன் காட்டியிருக்காரு. எக்ஸ்ட்ரா பேஸ் போடவா பார்க்கலாம். ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் வினோத். போன பால் வைடு. பைலோ சிங்கிள் எடுத்தாங்க. சரவணன் ஸ்ட்ரைக்ல பேட்டுக்கு அடியிலே ஓவர் பிச்சர் பால். ப்ரொடெக்ஷனுக்கு ஆள் வச்சிருக்காங்க. 1 ரன் எடுத்திருக்காங்க. 1 more remaining. இந்த ஓவரில் ஷார்ட்டாக இருந்துச்சு. கனெக்ட் பண்ண முடியலங்க. 3 ஓவர் முடிவில் 17 ஸ்கோர். 3 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும் களமாவூர். அடுத்த ஒரு பிரபு. ஃபர்ஸ்ட் பால் நல்லா போட்டுருக்காரு. நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த பவுலரும் நல்லா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. விட்ட விண்டு அடிக்க விடலை. சிங்கிள். வினோத் ஆன் ஸ்ட்ரைக். செகண்ட் பால் நல்ல லைனில் போட்டுகிட்டே இருக்காங்க. கம்ப்ளீட் டாமினேஷன் காட்டிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். வெயிட்டை காட்டிட்டு இருக்காங்க பவுலர் இது வரைக்கும். ஸோ 5 ஓவர் மேட்ச்சில் வித் விண்ட் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங் விண்ட் இருக்குது. லெக் சைடில் ரைட் பேட்ஸ்மேனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் லென்த்தில் வைக்கிறாங்க அவுட் சைட் ஆஃபில். தேர்ட் பால் ஸ்டெப் டவுன் பண்ணார். ஸ்டிக்கில் படாமல் தப்பிச்சிருச்சு. ஏறி போய் ஆட பார்த்தாரு. நல்ல வேகம் போடுறாருங்க. லவ்லி பால் லவ்லி டெலிவரி போட்டுருக்காரு. சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ பாலாஜி போட்ட 2 ஓவர் எக்கனாமிக்கல் ப்ளஸ் 3 விக்கெட் அவர் அழுட்டு போயிட்டாரு. ஸோ இந்த ஓவர் அவருக்கு சப்போர்ட் பண்ணி தர மாதிரி போட்டுருக்காரு இது வரைக்கும். அடுத்த பந்து லோட்டாஸ் பம்பாச்சுன்னா கஷ்டம். தடுத்து இருக்காரான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. அங்கே ஜாக்சனையும் தாண்டி போயிருக்கு. கைக்குள்ளே பூந்து போயிருக்குன்னு சொல்லலாம். பிரபு டு வினோத் ஃபாஸ்ட்டாக சுற்றி முடிச்சிட்டாரு. பேஸ் வேரியேஷன் போட்டு டாட் போட்டு இந்த ஓவரை முடிச்சிருக்காங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 22 ஸ்கோர். அதே 3 விக்கெட் விட்டு களமாவூர். அடுத்த ஒரு ஜெயராம்.
நியூ பவுலர் லோட்டாஸ் சரியா பண்ணல, பேட்டில் பட்டோன்னே 2ங்கிற கால் கொடுக்குறாங்க. அங்கே டைமிங் கொடுக்க இங்கே 2 ஓடி எடுத்திருக்காங்க. நல்ல ஃபீல்டர் இருந்தும் டைமிங் கிடைச்சதுனால ஓடி இருக்காங்க. 2வது அவுட் சைட் ஆஃப்ல நல்லா ஏற்றி போட்டார். 1 பவுன்ஸில் பாலாஜி கை கீப்பருக்கு 1 ரன் எடுத்திருக்காங்க. ஒருத்தர் மட்டும் ஓடி இருக்காரு, லேட்டாக இருக்கு வரத்துக்கு. விக்கெட்டுங்க. 3rd பால் நல்ல யார்கர், கிரேட் யார்கர், நல்ல டீப் இந்த கிரீஸிங் ஆனார். பிங்கோ சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பால். 3 பால் பாக்கி இருக்கு முதல் இன்னிங்ஸில். இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து சேஃபாக தட்டி விட்டார். ட்ரைவுக்கு போனார். முதல் பால் சிங்கிள். டபுளாக மாற்றுறாங்க. இப்போ 2 more மெயின் பிச்சை யூஸ் பண்ணி போட்டார். போன பந்து லோட்டாஸ் இந்த லென்த்தில் போட்டாங்க. பிச்சை யூஸ் பண்ணவும் 1 ரன் எடுத்திருக்காங்க. டார்கெட் டிசைடிங் பால் ஃபாஸ்ட்டாக நேருங்க அடிச்சாரு. நான் சைக்கிள் ஸ்டெம்பில் பண்ணிருக்காங்கிட்டு அங்கே போட்டு டிவியேட் ஆயிருக்கு. டைமிங்கும் கிடைக்கிது, த்ரூவும் விலகி இருக்கு. அதை யூஸ் பண்ணி டபுளாகவும் மாற்றிருக்காங்க. முதல் இன்னிங்ஸ் முடிவில் 31 ரன் ஆடி இருக்காங்க. 4 விக்கெட் விட்டு. களமாவூர் சீத்தப்பட்டிக்கு டார்கெட் 32. 32 சேஸ் பண்ண சீத்தப்பட்டியோட ஓப்பனிங் பேர். ஸ்ட்ரைக்கில் பிரபு, நான் சைக்கிள் மணி இருக்காங்க. பஸ் போட்டு ஸ்டார்ட் பண்ண பிங்கோ சரவணன் வந்து சேஸில் முதல் பந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. பெரிய கேப்புங்க அந்த இடம். குத்தி போயிருக்கு. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேற லெவலில் எடுத்துகிட்டு போயிருக்கு. முதல் பால் 4ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பால் டு பால் ஆனுங்கிற கேமில் முதல் பால் 4 செம்ம கான்ஃபிடென்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். செகண்ட் பால் ஃபுல்லர் வந்தா வந்தார், அதுக்கும் ரெடியாக இருந்திருக்காருன்னு சொல்லலாம். இப்பயும் அந்த இடம் கேப்பு, இப்பயும் பவுண்டரி. செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பவுண்டரி. பால் ஸ்டெப் டவுன் பண்ணாரு. 1s and 2s ரெடியாக மாற்ற பார்க்குறாங்க. லேட்டாக ஓடுறாங்க. ஒரு கிளம்ஸ் மிக்ஸ்அப்பை பார்க்க முடியுமான்னு பார்த்தா வச்சுக்கிட்டாங்க. சேஃபாக வந்துட்டாங்க, உள்ளே வந்துட்டாங்க. 1 ரன் மட்டுமே இந்த பந்து. 4th ஒன் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து சிக்கி ஷாட்டுக்கான முயற்சி. சிங்கிள் பந்து. லாஸ்ட் ஓவர் இந்த ஓவரில் வெயிட் பண்ணி ஆட்டாருங்க. ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. சிங்கிள் மாற்றிருக்காரு. 1 more மீனிங் முதல் ஓவரில் சாஃப்ட் ஹேண்டில் ப்ளே பண்ணார். கடைசி நிமிஷத்தில் பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணி மறுபடியும் சிங்கிள் எடுத்திருக்காங்க. ஸோ முதல் 2 பால் பவுண்டரிக்கு அப்புறமா 1s and 2s ரெடியாக இருந்தாங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 12. இது வரைக்கும் விக்கெட் விடாமல் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் பார் சீத்தப்பட்டிக்கு. செகண்ட் ஓவரோட பிரபு வந்திருக்காங்க. மீதமுள்ள 24 பந்தில் 20 ரன் தேவை. லெஃப்ட் ஆம் ஆலையில் அதை பக்கம் தட்டியிருக்காரு. பட் ஃபாஸ்ட்டாக போகுமாங்கிறதா மேட்ரு. விரட்டிடுவார் ஃபீல்டர். எனக்கு தெரிஞ்சு பவுண்டரி விடாமல் தடுத்துருவாங்க. அதே மாதிரி வினோத் தடுத்துருக்காரு. முதல் பால் 2 ரன் ஓடி எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் சேம் கைண்ட் ஆஃப் ஷாட்டுக்கு ஒரு முயற்சி மேலே பட்டிருக்கு. லெக் பை சிங்கிள். லெக் பை சிங்கிள் போன வந்து தூக்கி விட்டாரு. வித் த விண்டு வேலாசிட்டாருங்க. இந்த மேட்ச்ல சப்ளைம் டச்சில் இருக்கான்னு சொல்லலாம். பிரபு சேஸை ஈஸியாக்கிட்டாரு. போன பால் போயிட்டு ரீப் அந்த பால் பாட்டம் ஆஃப் த பேட்டில் எடுத்தாரு. வளைஞ்சு கைக்கே போச்சுங்க. தெளிவாக பிடிச்சி கொடுத்துருக்காரு. காற்றுக்கு வளைஞ்சாலும் கைக்கு போச்சு. ஒரு குவிக் ஃபயர் ஒன்று ஆடி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸ்ட்ரைக்கில் 1 down பேட்ஸ்மேன் ஜெயராம். 2 பால் பாக்கி இருக்கு இந்த ஓவரில். எடுத்தாருங்க, ஃபாஸ்ட்டாக எடுத்தாரு. உள்ளே வந்த பந்து உடனே வெளில போயிருக்கு. ஒரு மேக்னிஃபிசன்ட் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இங்கே ஜெயராம் ஆத்விக். ஒன் மோர் மீனிங் இந்த ஓவரில் 4 ரன் தேவை. இறங்கிருச்சு, காலில் இறங்கிருச்சு. அதையும் சிங்கிளாக மாற்றுறாங்க. போன ஓவரோட கடைசி பந்து லெக் பை சிங்கிள். அதோட எண்ட் ஆஃப் ஓவர். ஸோ 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 29 ஆடிட்டாங்க. 1 விக்கெட் விட்டு. 3வது ஓவர் போகிறதுக்கு கென்னடி வந்திருக்காங்க. 3 ரன் தேவை. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பின்னாடி பிச்சுட்டு போயிருக்கு. அங்கே ப்ரொடெக்ஷனும் கிடையாதுங்கிற காரணத்தினால ஓடியே எடுத்துருவாங்க. ஸோ மேட்ச் முடிஞ்சு சீத்தப்பட்டி வந்த மேட்ச் அப் அகேன்ஸ்ட் களமாவூர்.